இன்று நாம் கடவுளாக வணங்கும் அனைவரும் ஒரு காலத்தில் இந்த மண்ணில் மனிதராக வாழ்ந்தவர்கள்தான். நம் முன்னோர்கள்தான் அவர்களை நாம் கடவுளாகவும் வழிபடுகிறோம். அப்படி கடவுளாக வழிபடும் ஒரு பெண் தெய்வத்தை பற்றி பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் என்றாலே விவசாயமும், கோவில்களும், ஆறுகளும், அழகிய காட்சிகளும் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதே போல பல்லகுருமாயி அம்மன் திருவிழாவும் நமக்கு நினைவில் வரும். ஒரு வாரம் நடைபெறும் திருவிழா. ஒட்டுமொத்த திருச்சியும் அங்கேதான் இருக்கும். திருச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய திருவிழா என்றால் அது பள்ளகுழுமாய் அம்மன் திருவிழாவைதான். அந்த திருவிழாவின் வரலாறும் குழுமாயி அம்மன் வரலாறு காண்போம். சுமார் இப்பொழுதிருந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சி மாவட்டத்தில் உய்யக்கொண்டான் வாய்க்கால் உள்ளது. உய்யக்கொண்டான் வாய்க்கால் ராஜராஜ சோழனால் வெட்டப்பட்டது. இந்த வாய்க்கால் சுமார் 71 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது. உய்யக்கொண்டான் வாய்க்கால் அருகில் உள்ள ஊர்தான் சோழனூர். இங்கு 6 மதகு அமைந்துள்ளது. அதன் ஓரத்தில் விவசாயம் பார்த்து கொண்டிருந்த சோழனூர் மற்றும் புத்தூர் மூப்பர்கள். அதே நேரத்தில் உய்யக்கொண்டான் வாய்க்காலானது தூர்வாரும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆற்றில் ஏதோ பெட்டி வருவதை பார்க்கிறார்கள். அதை பற்றி பெரிதுபடுத்தாமல் வயக்காரர்கள் அவர்களுடைய விவசாய வேலையை பார்க்கிறார்கள். அன்றிரவு ஒரு பல்லரை தூங்க விடாமல் ஏதோ ஒரு அசுரரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மறுநாள் காலையில் வயக்காரர்கள் ஆற்றில் அந்த பெட்டியை தேடும் வேலையில் ஈடுபடுகிறார்கள். இதில் சோழனூர் மற்றும் புத்தூர் 2 ஊர் பல்லர்களுக்கும் அந்த பெட்டியை தேடுகிறார்கள். அன்று அந்த பெட்டியை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுநாளும் மீண்டும் பெட்டியை தேடும் வேலை நடைபெறுகிறது. அப்பொழுது ஒரு 300 மீட்டர் தொலைவில் ஒரு வெட்டும் போது திடீரென்று ரத்தம் வருகிறது. அதை பார்த்து வெட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். அருகில் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த வயக்கார பெண்ணுக்கு அருள் வந்துள்ளது. அருள் வந்த பெண் கூறியது, நான் ஒரு பெண் தெய்வம். நான் கேரளா தேசத்தை சேர்ந்தவள். நான் ஒரு காளி. என்னை அங்கிருந்து மாந்திரீகர்கள் பெட்டியில் அடைத்து என் அக்கா தங்கைகள் அனைவரையும் ஆற்றில் விட்டுவிட்டார்கள். அங்கே மீண்டும் தூண்டுங்கள், நான் கிடைப்பேன் என்று அந்த சாமி சொல்லி உள்ளது. அதைத் தொடர்ந்து மீண்டும் அங்கு தோண்டப்படுகிறது. அங்கே பெட்டி கிடைக்கிறது. பெட்டியில் உள்ளே சாமி இருந்துள்ளது. சாமியை தோண்டும் போது ஏற்பட்ட காயங்கள் அப்படியே இருந்துள்ளது. திருச்சி பகுதிகளில் பல்லர்குல பெண்களுக்கு அதிகமாக குழுமாயி என்ற பெயர் வைப்பது வழக்கமாக இருந்துள்ளது. அம்மனை வெளியே எடுத்து பிறகு பூஜை செய்து அம்மனை வழிபடும் போது அம்மன் அருள்வாக்கு கூறியது, எனக்கு பல்லகுழுமாயி என்று பெயர் வையுங்கள், நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்று அம்மன் கூறியது. அதன் பிறகு பல்லகுழுமாயி என்றே அம்மனை வழிபடத் தொடங்கினார்கள். அம்மன் எப்படி தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் என்று பார்த்தோம். மாபெரும் திருவிழாவை நடைபெறும் குழுமாயி அம்மன் திருவிழாவில் ரெட்டமலை ஒண்டி கருப்பு குதிரையில் வரும் நிகழ்வின் வரலாறு காணலாம். கேரளா தேசத்தில் மாந்திரிகம் தெரிந்த நம்பூத்திரிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலங்கள் அது. அப்பொழுது காளி தெய்வமான பல்லகுழுமாய் அம்மன் சகோதரிகள் அனைவரும் பழிவாங்கும் காளியாக இருந்துள்ளார்கள். அதன் காரணமாக அரசனின் குழந்தையை காளி தெய்வம் காவு வாங்கியுள்ளது. அந்த அரசனுக்கு ஒரே வாரிசு என்பதால் கோபம் கொண்ட அரசன் அனைவரையும் சிறைப்பிடித்து பெட்டியில் அடைத்து ஆற்றில் விடும்போது சிவனிடம் தவமிருந்து வரங்களை பெற்று குழுமாய் அம்மனை பார்த்து, நீ மீண்டும் இந்த பூமியில் மனிதராக பிறப்பாய். நீ பிறக்கும் பிறவியானது மிகவும் துன்பப்பட்டு மிகவும் கஷ்டங்களை அனுபவிப்பாய் என்று கூறியுள்ளார். அதன்படி குழுமாயி அம்மன் மனித அவதாரம் எடுக்கிறாள். புத்தூர் உள்ள மூப்பர் குலத்தில் பிறக்கிறது. பள்ளர்கள் உழவு தொழிலை குலத்தொழிலாக கொண்ட காரணத்தினால் விவசாயம் செய்து வந்து கொண்டிருந்தார் குழுமாயி அம்மன். அப்பொழுது ஒரு பார்ப்பனன் குழுமாயி அம்மனை சிறை பிடித்து சென்று விடுகிறான். அம்மனிடம் இருந்த சக்தியை கட்டுப்படுத்தி குழுமாயி அம்மனை மிகவும் சித்திரவதை செய்கிறான். கேரளா அரசன் கூறியது போல குழுமாயி அம்மன் மிகவும் கஷ்டப்படுகிறது. நாற்று நடும் பணி அதிகமாக வேலை வாங்கப்படுகிறது. அப்பொழுது அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் சென்று தனியாக இருந்த குழுமாயி அம்மன் கண்ணீர் விடுகிறது. அங்கே வேட்டைக்கு வந்த ரெட்டமலை ஒண்டி கருப்புக்கு அழுகிற சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு பெண் அழுகும் குரல். அப்பொழுது ஒண்டி கருப்பு அருகில் சென்று பள்ளகுழுமாய் அம்மனை பார்த்து, ஏன் அழுகிறாய் என்று கேட்கும்போது பள்ளகுழுமாய் அம்மன் தன்னுடைய கதையை கூறுகிறாள். இதை கேட்ட இரட்டைமலை ஒண்டி கருப்பு, இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை விடுதலை பெற்று தந்தால் எனக்கு நீ என்ன செய்வாய் என்று கேட்டுள்ளார். அப்பொழுது குழுமாயி அம்மன் கூறியது, என்னை பள்ளர்கள் தான் இங்கே கண்டெடுத்தார்கள். அதனால் அவர்கள் என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக வருடம் ஒரு முறை எனக்கு திருவிழா எடுப்பது உண்டு. என்னை மூப்பர்கள் கண்டெடுத்ததுனாலேயே நான் மீண்டும் பள்ளர் வீட்டு பிள்ளையாக பிறந்துள்ளேன். திருவிழாவின் போது இரத்த பூஜை வழங்கப்படும். இரத்த பூஜையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
என்று பல்லகுழுமாய் அம்மன் கூறியது. அதை ரெட்டமலை ஒண்டி கருப்பு ஏற்றுக்கொண்டார். அந்த பிராமணரை ரெட்டமலை ஒண்டி கருப்பு கை மற்றும் கால்களை வெட்டி பல்லகுழுமாய் அம்மனை காத்தார். தங்களுடைய குழந்தையான பல்லக்குழுமாய் அம்மனை காத்ததால் இன்று வரை பல்லர்கள் நடத்தும் குழுமாய் அம்மன் திருவிழாவின் போது ரெட்டமலை ஒண்டு கருப்பை தங்கள் தோள் மேலே தூக்கி ஆடு பலியிட்டு இரத்த பூஜை வழிபாடு செய்கிறார்கள். பல்லர் வீட்டில் பிறந்த மூப்பர் வீட்டு பொண்ணு எங்க வீட்டு தெய்வம் பல்லகுழுமாயி அம்மன் திருவிழா வருடந்தோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவிழாவின் முதல் நாளில் காளி ஓட்டம். இதில் பல்லகுழுமாயி அம்மன் வீதி உலா வருவது. 2ஆம் நாளில் சுத்த பூஜை. 3ஆம் நாள் தேர் குட்டி குடித்தல். 4ஆம் நாள் மஞ்சள் நீராட்டு. 5ஆம் நாள் குடி புகுதல். இப்படியாக 5 நாள் திருவிழா நடைபெறும். திருவிழாவின் போது மருளாளிக்கு மாலை போட்டு வழிபாடு உள்ளது. இதற்கு ஒரு வரலாறு உண்டு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு குழுமி அம்மன் திருவிழாவின் 3ஆம் நாளான குட்டி குடி நிகழ்விற்கு சாமியை பார்ப்பதற்கு உறையூர் மேட்டு தெருவை சேர்ந்த ஒருவர் வெள்ளை வேட்டி கட்டுவதற்கு வேட்டியை எடுத்துள்ளார். அப்போது அவரின் தாயார், அடே நீ குட்டி குடி பார்க்க போகிறாயா என்று, அங்கு ஆட்டு ரத்தமெல்லாம் இருக்கும், பட்டு வேட்டி அழுக்காகிவிடும் என்று சொல்லி உள்ளார். அங்கு குட்டி குடிக்க ஆரம்பித்ததும் அவர்களின் வீட்டில் இரத்த வெள்ளம் ஏற்பட்டு உள்ளது. இதை கண்டு அஞ்சிய அவரின் தாயார், எங்கள் வம்சத்தின் கடைசி வாரிசு உள்ளவரை முதல் மாலை சாத்துகிறோம், எங்களை மன்னித்து விடு என்று மன்றாடி உள்ளனர். இதை கண்டு பல்லகுழுமி அம்மன் காவல்காரன் ஒண்டி கருப்பு மன்னித்து அருள் பாலித்துள்ளனர். இது ஒரு குடும்பத்தார் வேண்டுதல் மட்டுமே, ஊர் உரிமை கிடையாது. தனிப்பட்ட ஒரு குடும்ப வேண்டுதல். பல்லகுழுமாய் அம்மான் திருவிழா முழுவதும் பல்லகுழுமாய் அம்மன் பிறந்த மூப்பர் வீட்டு திருவிழாவாகத்தான் நடைபெறும். முழு மரியாதையும் பல்லர் குல மக்களுக்கே. பல்லர் குலத்தில் பிறந்து இன்று அனைத்து மக்களுக்கும் காவல் தெய்வமாக இருக்கிறாள் நம்ம வீட்டு இளவரசி பல்லகுழுமாய் அம்மன். இப்படியாக மூப்பர் வீட்டு பொண்ணு சொந்த வீட்டுக்கு வருவது திருவிழாவாக நடைபெறும். நம்ம வீட்டு தேவதை பல்லகுழுமாயி அம்மன் தரிசனம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பல்லகுழுமாய் அம்மானை வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு வரலாற்று பதிவில் சந்திக்கிறேன்.